விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. ஏன்னா எத்தனையோ கோடி ஞானிகள் இருந்தா ஏன் பிரம்மேந்திராள் பிரம்மேந்திரான்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்? ஏன் பிரம்மேந்திரான்னு சொல்லி எல்லாரும் ஞானம் தான். ஞானம்ங்கிறது என்ன? சர்வம் பிரம்மமயம் தான். அவரை சகுனங்கள்லாம் கிடையாது. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்த ஸ்லோகங்கள்லாம் செல்லுபடியாகாது. ஏன்னா எந்த காலை எடுத்து எந்த வாயில வச்சுக்கிறது, யார் வச்சுக்கிறது, கால் எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு, வச்சுக்கிறத யாரு, வச்சுக்கிறதுங்கிற காரியம் என்ன, எல்லாமே சர்வம் பிரம்மமயம். இன்னொன்னே இல்லையே. அது மாதிரி இருக்கிற நிலை தானே சர்வம் பிரம்மமயம்னு எல்லாரும் ஞானிகள் இருக்கா. ஆனா அப்படி உள்ள ஞானிகளே சில பேர் அவளை தான் திருப்பி 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 நாமளும் சொல்லிகிட்டே இருக்கும். கதை சொல்றவாள்லாம் இவளை தான் சொல்றா. ஞானிகள் கோடி பேர் இருந்திருக்கலாம், ஆனா கதை சொல்றவாள்லாம் இவளை தான் சொல்லுவா. சுகர், வாமதேவர், ஜடபரதர், ரிஷபதேவர், பிரம்மேந்திராள், இதான் சொல்றது. பாக்கி ஞானிகளுக்கும் இவாளுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரே வித்தியாசம். எல்லாரும் ஞானம்ங்கிறதுல ஆட்சேபனையே இல்லை, ஞானிங்கிறதுல ஆட்சேபனை இல்லை. பிரம்மஸ்மராமி, பிரம்மத்தை ஸ்மரிக்கிறேங்கிறார் கருணாபிரதாச்சாரியா. பிரம்மத்தை ஸ்மரிக்கிறேன். பிரம்மம் எப்படி இருக்கும்? ஸ்மரிக்கவே முடியாதே. ரூபம் இருந்தா தானே ஸ்மரிக்க முடியும். ரூபம் இல்லைன்னு நீ சொல்ற, நான் இருக்குங்கிறேன். பிரம்மஸ்மராமி, அது எங்க இருக்கு அந்த பிரம்மங்கிறார். உனக்கு தெரியலன்னா தெரியலங்கிறது ஒத்துக்கோ, இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரம்ம ரூபம் இருக்கு. அதுக்கு எங்க இருக்குன்னா பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியா. அரூபமான பிரம்மத்துக்கு சாக்காரம் தான் பண்டரிநாதன். பிரம்மத்தினுடைய லட்சணம் தாங்கிறார், ரூபம் தாங்கிறார். பரபிரம்ம லிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரம்மத்தை தியானம் பண்ண முடியும், ரூபம் இருக்கு. எங்க இருக்கு அந்த பிரம்மம்னார்? பிருந்தாவன திருமலதேஷு. நீ போய் பார்க்கல, போய் பிருந்தாவனத்தில் பாரு. ஒவ்வொரு மரம், செடி, கொடி, துளசி செடி, புஷ்ப செடி, கதம்ப மரம், பாரிஜாத மரம், மந்தார மரம், ஒண்ணு விடாம அங்க சுத்தின் இருக்கு. பிருந்தாவன திருமலதேஷு. அங்க மட்டும்தான் இருக்கா. நான் 10 மாடு சேர்ந்த மாதிரி இருந்தா மேய்க்க போயிடும். கவாம் கணேஷ். மகாத்மாக்கள்லாம் வேதம் சொல்லும் போது பூர்த்தி பண்றதேல ஓம்ங்கிறாளே, அங்க போய் நிற்கும் அது. வேதாவசான சமயேஷு. அங்கெல்லாம் நின்று என்ன பண்ணும்னார்? தத்வேணு வாதன பரம். அங்க ஒரு காலை ஊனிண்டு இன்னொரு காலை தூக்கி வச்சுண்டு தலையில கொண்ட போட்டு மயில் இறக சொருகிண்டு கையில குழலை வச்சுண்டு தத்வேணு வாதன பரம் சிக்கி பிஞ்சூடம். அப்படி குழல் ஊதக்கூடிய பிரம்ம ஸ்மராமி. அந்த பிரம்மத்தை நான் ஸ்மரிக்கிறேன். அது எப்படி தெரியுமா? பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாதுங்கிறாளே. பஷ்யதி அசக்ஷுகு. கண்ணு கிடையாது, பார்க்குங்கிறது பிரம்மஸ்வரூபத்து. பிரம்மத்தை தத்துவத்தை சொல்லும் பொழுது கண்ணு கிடையாது, பார்க்குங்கிறதெல்லாம் பார்க்க தெரியாதவா சொல்றா. இது என்ன? கமலே க்ஷணம். 2 தாமரை அப்படியே 2 பிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பெரிய தாமரையில 2 தாமரைய ஒரே சைஸ்ல வச்சிருக்கு. பெரிய தாமரை திருமுகம், 2 கண்ணு, 2 தாமரை, சின்ன தாமரை. கமலே க்ஷணம். நீருண்ட மேகம் போன்ற திருமேனி. அப்ரணீலம். இது யாருன்னா இதான் பிரம்மம். இத பிரம்மம்னு கருணாமிரதாச்சாரியால் பக்திமான், அதனால அவர் சொல்றார். அவளுக்கு எது இஷ்டமோ அவளுக்கு சொல்லிக்கலாம். கருணாமிரதாச்சாரியால் லீலா சுகர் பக்திமான், அதனால சொல்றாருன்னா கையை வெட்டின போது கூட வெட்டினது தெரியாம போயிட்டு இருந்தவர் ஞானி தானே. அவர் என்ன சொல்றாரு? மானச சஞ்சரரே பிரம்மணி
மனசை பார்த்து சொல்லிக்கிறார், நீ பிரம்மத்திலேயே லயிச்சிரே போதும், அதுலயே சஞ்சாரம், வெளியில போகாத. பிரம்ம எப்படி இருக்கும்னார், மதசிக்கி பிஞ்சா அலங்கிருத சிக்குர, தலைய வாரிண்டு கொண்ட போட்டுண்டு அதுல ஒரு மயில் இறக சொருகின்னு இருக்கும் பிரம்மம். மகனீயக்க போல அழகான உயர்ந்த கண்ண ரெண்டு கண்ணாடி மாதிரி இப்படியே பளிச்சுன்னு முகம் தெரியும். மகனீயக்க போல விஜித முக்குரே, சர்வமங்கள தேவதையான தாயாரா ஆலிங்கனம் பண்ணிண்டு ஸ்ரீரமணி குச்ச துர்க விஹார சேவக ஜன மந்திர மந்தாரே. அது என்ன பண்றது, நீ படமா வச்சிருந்தாலும் சரி, மூர்த்தியா வச்சிருந்தாலும் சரி, விக்கிரகமா வச்சிருந்தாலும் சரி, இல்ல பாகவத புஸ்தகமா வச்சிருந்தாலும் சரி, சேவக ஜன மந்திர, இப்படி அந்த கிருஷ்ணன் ஆத்துல இருந்தா எப்படின்னா அதுதான் கல்பக விருட்சம், அதான் பாரிஜாதம், அதான் மந்தார விருட்சம், வேண்டியதை அது கொடுத்துடும். சேவக ஜன மந்திர மந்தாரே. அப்புறம் இந்த பிரம்மம் என்ன பண்றது தெரியுமோ, பிரம்மமும் ஏங்கறதான். சந்திரனை கண்டு சகோரம் ஏங்கும், சந்திரனை கண்டு சகோரபட்சி ஏங்கும். அப்ப ஏங்கிறது கீழ்நிலையில இருக்கு, எதை பார்த்து ஏங்கிறதோ அது மேல்நிலையில இருக்கு. இந்த பிரம்மம் எப்படி தெரியுமா இருக்கு, சகோரபட்சி மாதிரி மகாத்மாக்கள் ஞானிகளுடைய திருமுகத்தை பார்க்கறதுக்கு ஏங்கறதான் இந்த பிரம்மம். பரமஹம்ச முக சந்திர சகோரே, ஞானி 1000 பேர் வந்துட முடியும். பகவான் என்ன பண்ணுவான்னா, இப்படி பிரேமையோடு இருக்கிற ஞானிகளை தான் பகவான் ஏத்துக்கிறான். அதுதான் சொல்றார், நைஷ்கர்மியமபி அச்சுதபாவ வர்ஜிதம் நசோபதே. நீ எவ்வளவு ஞானம் உனக்கு சித்திச்சிருந்தாலும் பிரேமையோட இல்லாட்டா அந்த ஞானம் சோபிக்காது. ரகுகுணனுக்கு அவ்வளவு உபதேசம் பண்ணினார். ஞானம் ஞானம் கடைசியில கேட்கிறான், ஞானம் ஞானம் ஞானம்ங்கிறே, ஞானம்னா என்ன? ரகுகுண, அப்பா இது தபசுனால கிடைக்காதுரா, யாகமணினா கிடைக்காதுரா, வேதத்தினால கிடைக்காதுரா, விட்டு விட்டு ஓடி போனா கிடைக்காதுரா, சன்னியாசம் வாங்கிட்டா கிடைக்காது, பிரம்ம விசாரம் பண்ணினா கிடைக்காது, அது எல்லாத்துக்கும் தாண்டி இருக்கடாது. ரகுகுணை தத் தபசானயாதி நச்சேஜயா நிர்வபணாத் கிரகாவா நச்சந்தசா. அக்னில ஹோமம் பண்ணாலோ ஜலத்துல ஸ்நானம் பண்ணினாலோ எதை பண்ணினாலும் கிடைக்காதுரா அது ஞானம். பின்ன என்னதான், எப்படிதான் அந்த ஞானத்தை கிடைச்சிக்கிறது? ஞானம் கிடைக்கும் நமக்குங்கிறான் ரகுகுணன். அப்ப சொல்றார் ஜடபரதர், மகான்களுடைய பாகவதாளுடைய பாத தூளி எப்போ தலையில விழறதோ அப்பதான்டா ஞானம் சித்திக்குங்கிறார். மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவநீதியாவது வினா மகத்பாதரஜோபிஷேகம். பக்தியா இருந்தாலும் ஞானமா இருந்தாலும் மகான்களுடைய பாததூளி இல்லாமல் கிடைக்காதுன்னு பிரகலாத சுவாமியும் சொல்றார், ஜடபரதரும் சொல்றார். அது இருக்கட்டும், ஞானம் ஞானங்கிறே, ஞானம்னா என்னங்கிறான். ஞானம் விசுத்தம் பரமார்த்தம் ஏகம் துவனந்தரம் துவபகி பிரம்ம சத்தியம் பிரத்யக் பிரத்யக் பிரஜாந்தம் பகவத் சப்த எல்லாம் ஞானத்தினுடைய அதை போதிக்கக்கூடிய சப்தங்களா சொல்றார். இதெல்லாம் ஏதாவது புரியுறதோ நமக்கு? ஞானம் விசுத்தம் பரமார்த்தம் ஏகம், இதெல்லாம் என்னத்தை புரியும்? அந்த சாஸ்திரம் வாசிச்சா புரியும். இதெல்லாம் புரியாததெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் முடிக்கிறதில் எப்படி தெரியுமா முடிக்கிறார்? நமக்கு புரிஞ்சா மாதிரி முடிக்கிறார் அவர். ஞானம்னா என்னன்னா புரியாததா எல்லா சப்தங்களையும் சொல்லிவிட்டு கடைசியில ஞானம்னா என்ன தெரியுமாடா? எத் வாசுதேவம் கவயோ வதந்தி. இந்த வாசுதேவன் தான்டா ஞானம். அதனால இந்த ஞானம் வந்தாலும் பிரேமை இல்லாமல் பக்தி இல்லாமல் மாத்திரம் இருந்து கொடுத்தோம்னா அந்த ஞானமே உபயோகம் இல்லை. நைஷ்கர்மியமபி அச்சுதபாவ வர்ஜிதம் நசோபதே ஞானம். பரம பவித்திரமான பரமோத்கிருஷ்டமான ஞானமே பக்தி இல்லாட்டா பிரயோஜனம் இல்லைங்கும் பொழுது பந்தத்தை கொடுக்கக்கூடிய கர்மால பக்தி இல்லாட்டா கர்மாவை என்னடா சொல்றதுன்னார் அவர்.
ஞானமே பக்தி இல்லாட்டா பிரயோஜனம் இல்லைன்னா பந்தத்தை கொடுக்கிற கர்மான்னா. நாரத சுவாமி இதுதான் உபதேசம் பண்ணினார் அந்த பிராச்சீன பர்கீஸுக்கு. நீ கர்மா எதுக்கடா அப்படி திருப்பி 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 அவன் மேற்கு சமுத்திரத்திலேருந்து கிழக்கு சமுத்திரம் பெரியும், கிழக்கு சமுத்திரத்திலேருந்து மேற்கு சமுத்திரம் பெரியும் தான் தர்பையை போட்டுவிட்டான். யாகம் அத்தனை யாகம் பண்ணியிருக்கான். இத்தனை யாகமும் எதுக்கடா பண்றேன்னார் நாரதர். உடனே அவன் சொல்றான், சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு. தர்மம் பண்ண 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 அது அதுக்கு பலன் உண்டு, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. ஏண்டா ஏண்டா கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்குறேன்னார் அவர் நாரதர். சௌக்கியத்தை என்ன அடையிறதுக்கு தியாகம் பண்றான்? ஏண்டா கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்குறேன்னா, நான் சௌக்கியத்தை என்ன வாங்குறேன்னு ஆகும். அதுக்கு நாரதர் சொன்னார், இது நீ பண்ணிவிட்டேன்னா அது சௌக்கியத்தை கொடுக்குமானோ? இதை கொடுக்கணும்னா தீர்மானமா அப்புறம் நீ பிறக்கணும், கர்ப்பவாசம் பண்ணணும், அப்புறம் புண்ணிய பாபத்தை பண்ணணும். இது இன்னும் கோடி ஜென்மாக்கு நீ விதை போட்டுட்டே இருப்படான்னார் அவர். நீ பண்ற கர்மா முழுக்க உன்னை பந்தப்படுத்துறதுக்கு தான் இருக்கே தவிர உன்னை விடுவிக்கிறதுக்கு இல்லை. அதனால உபரமேயத்தை யோகாதுன்னா ரிஷபோபதேசத்திலையும் ஒரு ஸ்டேஜ் வரையில் தான் எதுவுமே நாம விடக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம். ஏன்னா நாம மேல வர 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 என்ன ஆகும்னா அதுவா கேளும். யதா திருணஜலூகைவம்னு பின்னாடி தசமஸ்கந்தத்திலையும் சொல்றார். இந்த புல்லு பூச்சி இருக்கு, அப்படியே அதோட உடம்பே ஒரு ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். முன்பாகமும் பிடிச்சுக்கும் பின்பாகமும் பிடிச்சுக்கும், நடுப்புல அப்படி வில் மாதிரி வளையும். அது என்ன பண்ணும், முன்னாடி காலை போடும், இந்த பின்கால தூக்கி இந்த கால் கிட்ட விடும், அப்புறம் பின்காலால பிடிச்சிண்டு முன்கால திருப்பி இன்னொரு ஒரு 4 இன்ச்சு தள்ளி போடும். இப்படியே தான் அது டிராவல் பண்ணும். அதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கிற காலை முன்னாடி கொண்டு வந்துட்டு அதை பிடிச்சிண்டு தான் அடுத்த 2 காலை விடும் அது. அல்லது அதை முன்னாடி அந்த கால் போறதோ முன்னாடி போய் அங்க இருக்கிற புல்ல கெட்டியமா பிடிச்சிண்டு தான் பின் காலை எடுக்கும். இந்த சிஸ்டம் தான் நமக்கே. ஏதோ பகவத் உபாசனை பண்ணிட்டு இருக்கோம், பக்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம மேல வந்துட்டு தான் நினைக்கவே கூடாது. நாம வர 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 என்ன ஆகும், அதுவா கேள்விட்டே இருக்கும் கீழே. இது மேல பிடிச்சா கீழே கேள்றதுன்னு அது மாதிரி அதுவா கேள்றவரையும் தான் அந்த காரியத்தை பண்ணிட்டே தான் இருக்கணும். நமக்கு வந்துருத்தோன்னு நினைச்சுன்னு நாம மேல எடுத்து போட்டக்கூடாது, அடுத்த அடியை எடுத்து வைக்கவே கூடாது. அதெல்லாம் அதிகாரி பேதம். அனுஷ்டானங்கள் அத்தனை தர்மங்களும் ரிஷிகள்லாம் என்ன அசடா என்ன? இப்ப நான் சொல்ற அதிகாரிகள்லாம் கோடியில் ஒத்தந்தான் இருக்கான், பாக்கி எல்லாரும் நம்மள மாதிரி உள்ளவா தான். அந்த நிலைக்கு நாம வரணும்னா இது மாதிரி தர்மங்களை பண்ணிதான் ஆகணும். இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, கபீர்தாசர் ஒரு பிரேம பக்தர், மகா ஞானி. அவருடைய நிலையில இருந்து பேசும்பொழுது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, இப்படி ஒரு பிரேம இல்லாமல் பக்தி இல்லாத தர்மத்தெல்லாம் அவர் மதிக்கவே மாட்டார், லட்சியம் பண்ணவே மாட்டார். அதுக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னா பாகவதம் தான் பிரமாணம், நாரதர் வாக்கு தான் பிரமாணம். பக்தி இல்லாத ஞானமே பிரயோஜனம் இல்லைன்னா பந்தத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவா பிரயோஜனப்படும் பக்தி இல்லாமல். அதனாலதான் கர்மாவசானே கிரியாவசானே பிரயதேத நித்தியம்னார் சுகாச்சாரியாள். எந்த தர்மம் பண்ணினாலும் அது முடிஞ்ச உடனே கண்ணை மூடின்னு பகவானை தியானம் பண்ணிட்டு பகவன் நாம சொல்லு, தியானம் பண்ணி பகவன் நாமன் சொல்லு, சொல்லாதேங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. இன்னும் புரியறதுக்கு சொல்லணும்னா அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமான்னு குடிக்கிறோமே, இந்த 3க்கும் அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமாங்கிறது விதியே இல்லை. 3 தடவை ஜலம் குடிக்கணும், அவ்வளவுதான். ரிஷிகள் தான் வெறும் ஜலத்தை குடிக்காதரா பகவன் நாமாவோட சேர்த்து குடின்னு அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமான்னு ரிஷிகள் தான் சேர்த்தாத. பாகவதத்தில் சுகாச்சாரியால் சொல்றார், எந்த காரியம் பண்ணினாலும் பண்ணி முடிச்சு அடுத்த காரியம் ஆரம்பிக்கிற இந்த கேப் இருக்கு, அதில் கண்ணை மூடிக்கோடா, கிரியாவசானே பிரயதேத நித்தியம். அப்படியே கண்ணை மூடின்னு பகவானை கொஞ்சம் தியானம் பண்ணு, அப்புறம் அடுத்த காரியத்தை பண்ணு. ஏன்னா இப்படியே பண்ண 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 பண்ணதாண்டா உனக்கு தியானம் பழகுங்கிறார். நீ எந்த இடத்துல இருக்கேன்னு உனக்கே அப்பதான் புரியும். அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பிராயச்சித்தான் நசேஷாணின்னு சொல்லி கிருஷ்ணானு ஸ்மரணம் பரம் அப்படின்னு கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு சொல்றாளுன்னு அவன் கிருஷ்ணா கிருஷ்ணானு ஸ்மரணம் பரம்ங்கிறார்.
இதுல என்ன ஆச்சரியம்னா, இவன் ஸ்மரணமும் பண்ணல, நாமமும் சொல்லல, விரல உண்டி என்றான் 12 தடவை. இப்படி விரல் தான் போயிட்டு வருதே தவிர நாமமும் சொல்லல. ஆனா அங்க நாமம் சொல்லுன்னு சொல்லல. 12 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்கிற அளவு நாமம் சொல்லுன்னு சொல்லல. அங்க என்ன சொல்றது? கிருஷ்ணானுஸ்மரணம், அனுஸ்மரணம். கண்ண மூடிந்து வம்சீ விபூஷிதகராது நவநீரதாபாது பீதாம்பராது அருணபிம்ப பலாதரோஷ்டாது பூர்ணேந்து சுந்தரமுகாது அரவிந்த நேத்ராது கிருஷ்ணாத்பரம் கிமபிதத்துவமகம் நஜானே வருகாபீடம் நடவரவபு கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வட்சஸ்தலே கௌஸ். இப்படி கிருஷ்ணனை நினைங்கிறார். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு 12 தடவை சொல்லல, 12 தடவை நினைக்கணும். அதனால ரிஷிகள் கூட தர்மங்கள்லாம் அத்தனையும் பண்ணிவிட்டு பின்னாடி பகவத் ஸ்மரணத்தை வச்சிருக்கா. இந்த பகவான் அலட்சியம் பண்ணிவிட்டு கர்மா மாத்திரம் போரும்னு இப்படியே மிஷின் மாதிரி பண்றா பத்தேலா, பக்தி இல்லாமல். தபஸ்வினோ தானபரா யசஸ்வினா வனஸ்வினோ மந்திரவித சுமங்களாக க்ஷேமம் நவிந்தந்தி விநாயகர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹான்னு பாகவத ஆரம்பிக்கும் போது சுகாச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்றாரோன்னு பகவான சுகஸ்துதி அதுல சொல்றாரு. எத்தனை தர்மம் பண்ணினா என்ன, கடைசியில கிருஷ்ணா நாராயணாயேது சமர்ப்பயாமின்னு பகவானுடைய சரணாரவிந்தத்துல சமர்ப்பணம் பண்ணினாதான் க்ஷேமத்தை கொடுக்கும். தபசு யாகமோ யஜ்ஞமோ வேதமோ பூஜையோ அனுஷ்டானமோ தானமோ தர்மமோ இது எல்லாமும் எதுக்கு அப்படின்னா பகவத் பிரீத்திக்காக தான், பகவானுடைய சந்தோஷத்துக்காக தான். அப்படிதான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அர்த்தம் தெரியாம தானே பண்ணிட்டு இருக்கோம். மோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தங்கிற வைஷ்ணவான ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தங்கிற பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிரெஞ்சு பாஷை மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். இது பிரெஞ்சு பாஷை மாதிரி தான் அதை சொல்லிட்டு இருக்குமே தவிர அது புரிஞ்சுன்னு சொல்லலை. எதை பண்ணினாலும் எதுக்கு பண்ற இந்த காரியம்னா பகவானுடைய திருப்திக்கு. இந்த கோவில அர்ச்சனை பண்றவா கூட என்ன பண்ணுவா தெரியுமா, விஷயம் தெரிஞ்சவாளா இருந்தா பாப்பா, அவளுக்கு தெரிஞ்சு தினம் 1000 பேரை பார்க்கறாளும் இந்த சமத்து என்னன்னு புரியும் அவளுக்கு. சாதாரணமா வந்தா என்ன பேருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்பா. அவன் உடனே என் பேருக்கு பண்ணும்பா. அவன் பேருக்கு அர்ச்சனையா பண்ணி வச்சிருக்கான். பெருமாள் பேருக்கு தான் பண்ண முடியும், இவன் பேருக்கு எல்லாம் பண்ண முடியுமோ? அவன் பேர் நட்சத்திரங்களா சொல்லுவான் பண்ணுன்னு. இதெல்லாம் அவளுடைய திருப்திக்கு தவிர அசட்டுத்தனம் இல்லையோ. இது மாதிரி யாராவது வந்தான்னா பேரை கேட்பா, நட்சத்திரம் கேட்பா, அப்படி எல்லாம் பண்ணுவோம். இல்லை விசேஷமா சங்கல்பம் எல்லாம் பண்ணிப்பா. பெரியவாளா யாராவது வந்தான்னா நட்சத்திரம் கேட்கவே மாட்டாவா. விஷயம் தெரிஞ்ச அர்ச்சகால் கேட்கவே மாட்டா. பெரியவாளா வந்தா என்ன பண்ணுவா, பகவன் முகோல்லாச சித்தியர்த்தம் தான். பகவானுக்கு அவ எந்த காரியம் பண்ணினாலும் பகவானுக்கு முகத்துல சந்தோஷம் வரணும். பக்தன் ஒரு காரியம் பண்ணினா பகவானுக்கு சந்தோஷம். அர்ச்சனை எதுக்கு, பகவான் பிரீத்தி அடை, சந்தோஷப்பட. அதனால எந்த தர்மங்களை நீ பண்ணினாலும் அது பகவானுடைய திருமுகத்தில் ஒரு ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, உல்லாசத்தை கொடுக்கறதுக்குங்கிற எண்ணத்துல கர்மா பண்ணினாதான் கர்மா பண்றவன் பிழைச்சான். இல்லைன்னா அத்தனை கர்மாவும் இவனை பந்தப்படுத்திடும். இந்த தத்துவங்களை தான் கபீர்தாசர் சொல்றார். இந்த ஞானமோ இந்த ஷட்கர்மாக்களோ இதெல்லாம் பகவதர்ப்பணம் இல்லாமல் பக்தி இல்லாமல் பண்ணிவிட்டா அதை நான் மதிக்கவே மாட்டேங்கிறார் கபீர்தாஸ். இது அவருடைய சுபாவம். பக்தி விமுக ஜோ தர்ம சோ அதர்ம கரீகாயோ कबीर कानी राखी नहीं योग यज्ञ व्रत दान भजन बिनु तुच्छ दिखायो. யோகமோ யஜ்ஞமோ விரதமோ நியமங்களோ தானமோ இதெல்லாம் பகவத் பஜனம் இல்லாட்டா துச்சமா நினைப்பான் கபீர். இவ அதெல்லாம் வெறுக்கிறாருங்கிறத எடுத்துக்க கூடாது, நாமத்தில் ருச்சியா இருக்காருங்கிறத எடுத்துக்கணும். பக்தி இருந்தாதான் அங்கீகரிப்பார். கபீர் மாத்திரம் இல்ல, எல்லா மகாத்மாக்களுமே அப்படிதான். அப்படி ஒரு பிரேம நிஷ்டையில் இருக்கிறவர் கபீர். இந்த கபீர் யாருன்னா அயோனிஜர். அவர் இவெல்லாம் அவதார புருஷாலும் அம்மாவயத்துல கர்ப்பவாசம் இல்ல. இவர் பின்னாடி ராமானந்தருடைய சரணத்தை தான் ஆசிரியிக்க போறார். அவருடைய சிஷ்யர்
காரணம் என்னன்னா, ராமானந்தர் அப்படி அவருடைய காசியில் இருக்கிற மகாத்மாவை இப்போ நான் சொன்னேனே, கபீர் விஷயமா சொல்லும்போது வேணா நமக்கு தோணும் இவர் ஒரு முஸ்லீம், அவர் அதனால இந்த தர்மங்கள் எல்லாம் லட்சியம் பண்ணலன்னு. இவர் குரு ராமானந்தரே பண்ண மாட்டாராம். இவர் குரு ராமானந்தரே பண்ண மாட்டார். பண்டரிபுரத்தில் பார்பர் ஒருத்தர் இருந்தார், சேனாஜின்னு. அவர் இவரோட சிஷ்யர் தான், ராமானந்தர் சிஷ்யர். பண்டரிபுரத்தில் செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் இருந்தார், ரைதாசர்னு. அந்த ரைதாஸ் ராமானந்தருடைய சிஷ்யர். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.